ஓம் முருகா போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையை நிராகரித்து விடாதே. திருச்செந்தூரிலிருந்து நான் உன்னிடம் எப்போது அவசரமாக பேச வந்துள்ளேன். பொறுமையாக கேள், நம்பிக்கையோடு கேள், 4 நிமிடம் நின்று கேள். உன்னிடத்தில் உனக்காகவே பேச வந்துள்ளேன். ஒரு சில விஷயங்களிலிருந்து உன்னை மீட்க போராடி கொண்டிருக்கிறேன். நீ அனுபவிக்கும் உன் கர்ம வினைகளை உனக்காக நான் அனுபவித்து கொண்டு அதிலிருந்து உன்னை வெளிவர வைப்பது என் பொறுப்பு. அதற்கான வேலை நடந்து கொண்டிருக்கிறது. நீ இப்போது அனுபவித்து கொண்டிருப்பது அதன் சின்ன பகுதியை தான். வாழ்க்கையில் நீ சந்திக்கும் தோல்விகளை வைத்து வாழ்க்கையில் நீ தோற்று போனதாக நீயே முடிவு செய்து விடலாமா? தவறு தங்கமே. நிரந்தரமல்ல. இந்த உலகத்தில் நிலையானது எதுவும் இல்லை, எதுவும் நிரந்தரம் இல்லை. இப்போதைக்கு நீ இருப்பதை வைத்து மகிழ்ச்சியாக உன் வாழ்க்கையை நடத்தி கொண்டு வா. நீ அனைத்திலும் வெற்றி பெறும் நாள் இதோ வந்துவிட்டது. சொல்லத்தான் உன்னிடத்தில் ஓடோடி வந்தேன். உன் மனதில் உற்ற தேவையற்ற சிந்தனைகளை தூக்கி எறிந்துவிடு. முதலில் விரக்தியை தூக்கி எறிந்துவிடு. அதுதான் உனக்கு முதல்ல எதிரி. உன் முருகன் உன்னை எப்போதும் உன்னை பாதுகாத்து கொண்டுதான் வந்து கொண்டிருக்கிறேன். உன்னை வழிநடத்தி சென்று கொண்டுதான் இருக்கிறேன். நீ எந்த பாதையில் வர வேண்டும், எந்த பக்கம் திரும்பக்கூடாது, எதில் பள்ளம் இருக்கிறது, எல்லாம் உனக்கு ஏதோ ஒரு ரூபத்தில் காண்பித்து கொண்டுதான் இருக்கிறேன். என் மீது நம்பிக்கை இருக்க வேண்டும். இன்றைய நேரத்தில் வானளவில் உள்ள ஆழம்தான் இந்த உலகம், பரந்த உலகம். வானளவில் உள்ள ஆழம்தான். இதில் மேகங்கள் போலதான் உன் வாழ்க்கை. அதில் வாழ்க்கை நெறியோடு கூடிய வாழ்க்கையாக பார்த்து வாழ்பவர்கள் மிக குறைவாக இருக்கிறார்கள். என் பிள்ளைகளுக்கு முதலில் உன் முருகன் பயிற்றுவிப்பது நல்ல நெறிகளைத்தான், நல்ல அறங்களைத்தான், நேர்மறையான நெறிகளைத்தான். அதில்தான் நீ இருக்கிறாய். அதில் எந்தவித சந்தேகமும் வேண்டாம். பயிற்சி நடக்கும்போது சில போராட்டங்கள் குழப்பத்தால் நிகழத்தான் செய்யும். அதில் எது இதற்கு? இது நல்லதா, இது கெட்டதா என குழம்பி முடிவுகள் எடுக்க முடியாமல் போகும் தருணம் என எல்லாம் வரலாம். அப்படி வரவில்லை என்றால் பயிற்சியின் முறைகள் சரியில்லை என்றுதான் அர்த்தம். பயிற்சியில் வெற்றி தோல்வி என இருமுனைகள் இருக்கத்தான் செய்யும். ஆனால் இந்த நேரத்தில் அது வெற்றிக்காக மட்டும் போராடு. தோல்வி ஏற்படுது என்றால் உன் திருச்செந்தூர் முருகன் பெரிய வெற்றிக்கான கதவை அந்த தோல்வியில் வைத்து சாவியாக உனக்கு அனுப்புவேன் என்ற என் உண்மையை மட்டும் உணர்ந்துக்கும். தோல்வியை எதிர்நோக்குபவர்கள் சாதனையாளர்கள் என்பதை மனதில் வைத்து இந்த முருகனின் மேல் நம்பிக்கை வைத்து பொறுமையோடு காத்து கொண்டிரு. நிச்சயமாக இன்றைய நாள் நல்ல நாள் என்று துவங்க. விவேகத்தை கடைப்பிடித்து வாழ்க்கையை பரிபாலனை செய்ய வேண்டும். தெய்வ பக்தியோடு நீதிக்கு கட்டுப்பட்டு தியானம் மூலம் மனதை உடலின் மோகத்தின் மீது இருந்த திருப்பி என்னிடத்திலிருந்து என்னை நோக்கி வரும். காட்டுத்தீ போல கொழுந்து விட்டறியும் மனதை சாந்தமாக்கு. அதில் நான் உட்கார்ந்த பின்னரே எல்லாம் இதமாக மாறும். நம்புகிறாய் தானே? குழம்பிய மனதில் உன் திருச்செந்தூர் முருகன் குடியிருக்க மாட்டேன். அவநம்பிக்கை உன் இதயத்திலிருந்து என்னை வெளியேற்றும் கருவியாக செயல்படுது. நீ உடனடியாக இன்று என் ஆலயத்திற்கு வா. செவ்வாய்க்கிழமை என் நாமத்தை பக்தியோடு ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி என்று உள்ளம் உருகிச் சொல். வெறும் வார்த்தைகளால் என்னிடம் வேண்டுதல் செய் போதும். அவையெல்லாம் உன் பாவ கண்மாய்களை முடிவுக்கு கொண்டு வந்துவிடும். இனி வாழ்க்கையில் உன் துன்ப நிலை மாறி இன்ப நிலை அடையப் போகிறாய். நீ பட்ட கஷ்டங்களை மறக்கத்தான் போகிறாய். ஒன்று தெரியுமா உனக்கு? வாழ்க்கையில் இன்பமாக தோன்றும் எதுவும் இன்பம் அல்ல. பாலைவனத்தில் நடக்கும்போது களைப்பை போக்கி தற்காலிகமாக நிழல் தரும் சோலைதான் இன்பம்.
துன்பமும் அத்தகையதுதான். தற்காலிக நிகழ்வுகளாக உன்னை கொடுமைப்படுத்துவது போன்று இருக்கும். சுகமும் இருக்கும், துக்கமும் இருக்கும். சுகமும் துக்கமும் மனோபாவத்தை பொறுத்த விஷயங்கள். உண்மைதானே தங்கமே? கொஞ்சம் தீமையை சகிச்சிக்கோ. பிறவியின் பாவக்கணக்கை ஒவ்வொன்றாக கழிக்கப்படுகிறது என்பதை எண்ணி கொடுமையாளர்களை போற்று. அவர்களே உன்னை போற்றும் வகையில் உன் நிலையை மாற்றி அமைப்பேன். நிச்சயமாக உன் முருகன் அமைப்பேன். உன் கரத்தை பலப்படுத்துவேன். நம்பிக்கையோடு காத்திரு. அதிர்ஷ்டம் என்பது யார் வருவார்கள், என்னை இனி காக்க என இருக்கும் பட்சத்தில் ஆறுதலாக உன் முருகன் நான் இருக்கிறேன் என வந்து எட்டி பூக்கும் ஒவ்வொரு வார்த்தைகளும் அதிர்ஷ்டம்தான். ஒருவரது வெற்றிக்கு பின்னால் இருக்கும் விடாமுயற்சி, திறமைகள், துன்பங்கள், அவமானங்கள் அனைத்துமே அதிர்ஷ்டம் என்ற ஒரே சொல்லால் மறைக்கப்பட்டு விடுகிறது. ஆனால் உண்மையான அன்பு அதிர்ஷ்டம் உள்ளவர்களுக்கு மட்டுமே கிடைக்கும். எப்போதும் ஜெயிக்கும் உன் தன்னம்பிக்கையே உனக்கு அதிர்ஷ்டம்தானே. இனி உன் வாழ்க்கையில் உனக்கு அதிர்ஷ்டத்துக்கு மேல் அதிர்ஷ்டம்தான். இனி நல்லதே நடக்கும். நடப்பதெல்லாம் நன்மையாகவே இருக்கும். இங்கு இருக்கும் என் பிள்ளைகள் ஒவ்வொரு ஜீவனும் சந்தோஷமாக இருக்க விரும்புகிறீர்கள். பணம், பதவி, வெற்றி எதுவாக இருந்தாலும் மகிழ்ச்சிக்காகவே அதில் ஈடுபடுகிறீர்கள். சிலர் துன்பத்தினை கூட அது மகிழ்ச்சி தருவதால் சந்தோஷமாகவே ஏற்றுக்கொள்கிறீர்கள். சந்தோஷமாக நீ இருக்க நீ எதையோ தேடுகிறாய். ஆனால் அது கிடைச்ச பிறகும் சந்தோஷமாக இருப்பதில்லை. ஏன் உன் மனதில் இவ்வளவு கலக்கம்? ஏன் உன் மனதில் இவ்வளவு தெளிவின்மை? ஏன் உன் மனதில் இவ்வளவு குழப்பம்? முதலில் இதையெல்லாம் உன்னிடத்தில் வைத்திருக்க கூடவே கூடாது. சொல்றதை கேட்டுக்கோ. வாழ்க்கை காலம் முழுவதும் வாழ்க்கை துணையை மட்டுமே பெரிதாக நினைக்கிறார்கள். இந்த உலகில் சிலர் எப்போதும் மற்றவர்களை காயப்படுத்துவதே வேலையாக கொண்டிருக்கிறார்கள். அதைத்தான் அவர்கள் உனக்கும் இழைக்கிறார்கள். பிறர் பேசும் அவச்சொற்களுக்காக வருந்தாதே. மனதைரியத்தோடு வாழ்ந்துவிடு உன் வாழ்க்கையை. யார் உன்னை பாராட்டினாலும் பரவாயில்லை, தூற்றினாலும் பரவாயில்லை. பாராட்டினால் பெருமிதமாக எடுத்துக்கொள்ளாது. உன்னை இழிவாக பேசினால் அதற்குள் கவிழ்ந்து விழுந்து அழுது புடம்பி விடாதே. வேண்டாம், அதைத்தான் அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். நான் சொல்வதை கேள். இதுவரை உன் மனதில் இருந்த வலி, துக்கம், தோல்விகளால் மனம் வெறுத்து போய் பரிதவித்தது எல்லாம் முடிவரப் போகிறது. இதை பற்றித்தான் என் பிள்ளையிடம் அவசரமாக பேச வந்துள்ளேன். எல்லாம் முடிவரப் போகிறது. உன் உழைப்பிற்கு ஏற்ற பலன் கிடைக்கப் போகிறது. ஓம் முருகா போற்றி போற்றி.